பணியிலே எளிமை, கருணை, சமூக நீதி ஆகியவற்றை முன்னிறுத்தி கத்தோலிக்க திருச்சபையில் புதிய பாதையை உருவாக்கி வழிகாண்பித்திருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்று காலமானார். இரட்டை நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த திருத்தந்தை அவர்கள் கடந்த சில மாதங்களாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்தார். சமீபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் இன்று தனது 88ஆம் வயதில் ரோமில் இருக்கும் ஜெர்மனி மருத்துவமனையில் காலமானார் என்ற துயரமான செய்தியை வத்திக்கான் திருப்பீடம் அறிவித்திருக்கின்றது. உலக கத்தோலிக் அனைவருமே கவலையில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். உலகளாவிய கத்தோலிக்கர் மட்டுமல்ல, புதுமையை, புரட்சியை, மனித நேயத்தை விரும்பும் அத்தனை உள்ளங்களுக்குமே இன்று சோகத்தில் மூழ்கி இருக்கின்றது. ஜார்ஜ் மேரியோ பெர்காலியோ என்ற இயற்பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் 2013 மார்ச் 13 அன்று கத்தோலிக்க திருச்சபையின் 266வது போப்பாகவும் வத்திக்கான் நகரத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெர்கோலியோ என்று அழைக்கப்படுகின்ற இவர் இத்தாலியிலிருந்து ஆர்ஜென்டினாவுக்கு குடியேறிய தம்பதி ரெஜினா மாரியா, சிவோரி மாரியா ஜோஸ் பெர்கோலியோ இவர்களுக்கு முதல் மகனாக டிசம்பர் 17, 1936 ஆண்டு ஆர்ஜென்டினாவில் போனஸ் அயர்ஸ் பகுதியில் பிறந்தார். உயர்நிலை பள்ளியில் வேதியியல் தொழில்நுட்ப வல்லுநராக பயிற்சி பெற்ற போப் பிரான்சிஸ் உணவு பதப்படுத்தும் துறையிலே சிறிது காலம் பணியாற்றினார். அப்பொழுது அவருக்கு வயது 21 இருந்தது. போப் பிரான்சிஸ்க்கு 21 இருந்த பொழுது கடுமையான நிமோனியானால் பாதிக்கப்பட்டார். இதனால் அவரது வலது நுரையீரலிலிருந்து ஒரு பகுதியை அகற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 1958 ஜேசுயிட் நோவிசியேட், அதாவது இயேசுயிட் சமுதாயத்தில் சேர விரும்பி ஆண்கள் தொடக்க கட்ட மாத பயிற்சியிலே அந்த பள்ளியிலே சேர்ந்து அவர் அந்த சமூக பயிற்சியை அவர் பெற்றுக் கொண்டிருந்தார். 2 ஆண்டுகள் இந்த பயிற்சி காலம் முடிந்த பின்பு தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்க அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார். பின்னர் சிலி நாட்டின் சாண்டிகோவில் மனிதநேயம், போனஸ் அயர்ஸ் மாகாணத்தில் தத்துவத்தில் முதுநிலை பட்டங்களை அவர் பெற்றார். அதற்கு பிறகுதான் இறையியலிலே பட்டம் பெறும்பொழுது உயர்நிலைப் பள்ளியில் இலக்கியம் மற்றும் உளவியலை கற்றறிந்தார். 1969 ஒரு குருவாக அவர் அறநிலைப்படுத்தப்படுகின்றார். 1973 ஆண்டு தொடக்கம் 79வது ஆண்டு வரையும் ஆர்ஜென்டினாவின் ஜேசுயிட் மாகாணத்தில் உயர்மட்ட தலைவராகவும் அவர் பணியாற்றியிருக்கின்றார். 1998 ஆண்டு பியூனஸ் அயர்ஸ் பேராயராக அவர் நியமிக்கப்பட்டார். அதன் பின்பு 2001 ஆண்டு கார்டினலாகவும் அவர் பதவி உயர்த்தப்படுகின்றார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் தலைமைத்துவத்தில் ஒரு புதிய சகாப்தமாக தென் அமெரிக்காவிலிருந்து முதல் பாப்பாண்டவராக ஜெசுயிட் வரிசையிலே முதல்வராகவும் முதல் முறையாக மார்ச் 13 தேதி 2013 ஆண்டு அவர் திருத்தந்தையாக அவர் பதவியேற்றப்படுகின்றார். உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபையின் மதபீட தலைவராகவும் திருத்தந்தையாகவும் அந்த பதவியை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இவரை சுற்றி சில சர்ச்சைகள் இருந்தாலும் ஏழைகள், அகதிகள், அதாவது ஒரு பாலின சமூகத்தினருக்கான ஆதரவு
இப்படி பல சுற்றுச்சூழல் குறித்து அறிவுரைகள் அவர் ஆற்றிய பணிகளிலே முக்கியமானவையாக இருக்கின்றது. புரிதல் காரணமாக முஸ்லிம் யூத மத தலைவருடன் அவர் உரையாடி நல்லதொரு ஆரோக்கியமான மத இணக்க வழிகாட்டலை அவர் ஊக்குவித்திருக்கின்றார். திருத்தந்தையினுடைய சில கருத்துக்கள் முரண்பாடாக இருந்தாலும் கூட ஆழமான கருத்தியலை அவர் கொண்டிருப்பதை பல சமூக ஆர்வலர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அதை உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த வரிசையிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு புதுமையான புரட்சிகரமான ஒரு நிர்வாக வழிகாட்டலை இந்த உலகிற்கு அவர் வழங்கி சென்றிருக்கின்றார். போப் பிரான்சிஸ் ஹோப் என்ற தன் புத்தகத்திலே தனது வாழ்க்கை அனுபவங்களை அவர் மிக அழகாக பகிர்ந்திருக்கின்றார். மை ஸ்டோரி த்ரூ ஹிஸ்டரி என்ற புத்தகத்திலே தனது வாழ்க்கை வரலாற்றையும் மிக அழகாகவும் தன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் புத்தக வடிவிலே உலக மக்களுக்கு அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார். இந்த நிலையிலே இரட்டை நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் இன்று இந்த உலகத்தை விட்டு விண்ணுலகம் நோக்கி அவர் தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றார். கத்தோலிக்க திருச்சபையில் கிறிஸ்தவ கோட்பாட்டின் அடிப்படையிலே வாழ்க்கை மாறுபடுகின்றது என்று அழிக்கப்படுவதில்லை என்ற தத்துவத்திலே திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மற்றொரு கட்டமாக புதிய ஒரு வாழ்க்கைக்குள் அவர் நுழைகின்றார். திருத்தந்தை அவர்கள் கடவுளின் நித்திய ஒளியிலே சமாதானமும் சாந்தியும் பெற்று எங்களுக்காக மன்றாடும்படி அவர் பரலோக தந்தையில் நமக்காக வேண்டிக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு உலகளாவிய கத்தோலிக்க மக்களை துயரத்தில் ஆழ்த்தி சென்றிருக்கும் எமது திருத்தந்தைக்கு நாம் நன்றியர்களோடு அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம். அருளொளி இணைய தளத்திற்காக அஞ்சலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை